இன்றைக்கி பார்க்குறது பார்த்திங்கன்னா நம்ம போன வீடியோவில் பார்த்திங்கன்னா எம்ஓவி வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஒரு ஏசி சர்க்யூட்டில் கனெக்ட் பண்ணணும் போட்டோம். அதை பார்த்து என்ன பண்ணால் ரெகுலராக ஒரு நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எம்ஓவி வந்து எப்படி ப்ரோ ஒரு ஜங்ஷன் பாக்ஸில் கனெக்ட் பண்ண கேட்டிருந்தாங்க. அவர் கேட்டது பார்த்திங்கன்னா அவர் கமெண்ட் பாருங்கள் ஃபஸ்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா 3 சுவிட்ச் 3 சாக்கெட் ரெடி பண்ண சொன்னார். நான் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுவிட்ச் ஒரு சாக்கெட் தான் இருக்குது. என்ன ரீசன்னா நீங்கள் வந்து நிறைய வீடியோ வந்து கேட்குறீங்க, எனக்கு பண்ண ஆசை தான். ஏன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வளர சேனல், நம்ம வந்து ரொம்ப இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அந்த காரணத்துக்காக பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒன்று தான் இருக்குது. ஆனால் சர்க்யூட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேம் சர்க்யூட் தான். அந்த சுவிட்ச் மட்டும் உங்களுக்கு நான் லாஸ்ட்டில் கனெக்ஷன் எப்படி கொடுத்து சொல்லிட்டு 3 சர்க்யூட்டுக்கும் நான் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா எம்ஓவி சர்க்யூட் அப்புறம் மாற்றுவோம். ஒரு பொதுவாக பேசிக்காக பார்த்துங்க. இப்போ நீங்கள் ஒரு எம்ஓவி கடையில் போய் வாங்கணும், நம்ம லோக்கல் கடையில் போய் கேட்டிங்கன்னா நம்மகிட்ட மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த 3 ரேஞ்சே தருவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா இந்த 3 வேல்யூ தான் பார்த்திங்கன்னா ஒரு 230 வோல்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த 3 வேல்யூ தான் தருவாங்க. இதுதான் மேக்ஸிமம் எல்லா கடையில் இருக்கக்கூடிய எம்ஓவி. என்னென்ன வேல்யூ பார்த்திங்கன்னா 430 வோல்ட்டு, 220 வோல்ட்டு, 511 இந்த தான் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்ம லோக்கல் கடையில் கிடைக்கும். இது வந்து எதுக்கு அவங்க விற்கிறாங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கரெக்டான வோல்டேஜ். இது வந்து அடுத்த வீடியோவில் நான் தெளிவாக போடுறேன். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் வந்து மேக் பண்ண சொன்னாங்க. அதுக்கே இந்த வீடியோ கரெக்டாக இருக்கும். ஏன்னா ரொம்ப சொன்னால் லென்த்தாக புரியும், உங்களுக்கும் புரியாது. இது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த வோல்டேஜ் எப்படி சூஸ் பண்ணுறாங்க, ஒரு 230 வோல்ட்டுக்கு எப்படி இந்த வேல்யூ வந்து சூஸ் பண்ணான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் தெளிவாக பண்ணுறேன். அது நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். இப்போ நான் யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா இந்த 2வது வேல்யூங்க 420 வோல்ட்டுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 14 இந்த இதில் பார்த்திங்கன்னா இந்த கோடு தான் இருக்கும். தெரியுதா பாருங்கள், லைட்டாக இருக்கிறதுன்னு தெரில. இதுதான் பார்த்திங்கன்னா 14D 470 கேன்னு அர்த்தம். இந்த 14Dன்னு பார்த்திங்கன்னா இந்த டயாமீட்டருங்க. இதோட மொத்த டயாமீட்டர் பார்த்திங்கன்னா 14 இருக்கும். அதான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த 3 லெட்ரு, அடுத்து அந்த 417 பார்த்திங்கன்னா 470 வோல்ட்டுங்க. இந்த கேன்னு பார்த்திங்கன்னா +or-10% ஆஃப் வோல்டேஜ் ரேட்டிங். மொத்த கேரக்டர்ஸ் பார்த்திங்கன்னா 10% வந்து பார்த்திங்கன்னா +or-ல் இருக்கும். அது குறைவாக இருக்கும், இல்லை அதிகமாக இருக்கலாம். இது வந்து இந்த மாதிரி மேக் பண்ணியிருப்பாங்க. இந்த ரேட்டிங்லாம் உங்களுக்கு தெரியும்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம கனெக்ஷன் போயிடலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு 3 பின் ஃப்ளக். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளக் சாக்கெட் யூஸ் பண்ணதுனால இது வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எர்த்து ஃபேஸ் நியூட்ரல் இருக்கிறதுனால இந்த மாதிரி 3 வயர் சிஸ்டம் வந்துடும். அதாவது ஃபேஸ் நியூட்ரல் எர்த்து. இந்த ரீசனுக்காக நம்ம இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சர்க்யூட் தான் மேக் பண்ணணும். நம்ம போன வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் சர்க்யூட்டுக்கும், அதாவது ஃபேஸ் நியூட்ரலுடைய சர்க்யூட்டுக்கும், அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஒயருக்கு எப்படி சர்க்யூட் பண்ணணும், இந்த ஒயருக்கு எப்படி சர்க்யூட் பண்ணணும் போன வீடியோ தெளிவாக போட்டாச்சு. இருந்தாலும் அந்த சப்ஸ்கிரைப் வந்து அவங்களுக்கு என்ன ரீசன் தெரியல, அவங்க வந்து மறுபடியும் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணாங்க. அந்த ரீசனுக்காக தான் நான் பண்ணுறேன். ஏன்னா ஒரு 2 முறைக்கு மேலே கேட்டார், தொடர்ந்து வந்து கேட்டாங்க. அந்த ரீசனுக்காக நான் பண்ணுறேன். இப்போ நீங்கள் இந்த கிளிப்பில் பார்க்குற இந்த இமேஜ் தான் பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ் நியூட்ரல் ஏற்றக்கூடிய சிஸ்டத்துக்கு இந்த மாதிரி மேக் பண்ணணும். அதுக்கு மொத்தம் 3 எம்ஓவி இல்லைனா வேரிஸ்டர்னுவாங்க. இது வேணும், இல்லை டிவிஆர்னு வாங்க. ஒரு சில கடையில் பார்த்திங்கன்னா அந்த டிவிஆர் சொல்லிட்டு ப்ரௌன் கலரில் இருக்கும், அதாவது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்கும், அது டிவிஆர்னு வாங்க. இந்த மாதிரியான கடையில் விற்கும். நீங்கள் இந்த ரேட்டிங்குள்ளே வாங்கிங்க. மேக்ஸிமம் ஒரு 230 வோல்ட் சப்ளையாக இருந்தால் இந்த ரேட்டிங்குள்ளே இந்த 3 எதுவும் வாங்கலாங்க. இது எப்படி யூஸ் பண்ண சொல்லிட்டு அடுத்த வீடியோ தெரிய சொல்கிறேன். ஒரு பிசி போர்டை ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ என் கையில் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த பிசி போர்டு தான் பார்த்திங்கன்னா இந்த சர்க்யூட்டுக்கு மேக் பண்ண போகிறேன். இதை நான் ஃபஸ்ட் சால்விங் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன் டீட்டெயிலாக. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சர்க்யூட் தான் பார்த்திங்கன்னா ஒரு இந்த மாதிரியான 3 ஒயர், அதாவது ஃபேஸ் நியூட்ரல் எர்த்து உடைய சிஸ்டத்தை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ரெடி பண்ணணும். நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வரக்கூடிய ஃபேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபியூஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே ரெடி பண்ணிவிட்டேன். அதாவது வரக்கூடிய ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் பார்த்திங்கன்னா இந்த பாட்டத்தில் கொடுத்து இங்கேருந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஒயர் எடுத்துப்போம், ஃபேஸ் மட்டும், அதாவது ஃபேஸ் எடுத்துக்கலாம். இந்த சர்க்யூட் என்ன சொன்ன மாதிரி 3 வேரிஸ்டருங்க நான் ரெடி பண்ணிட்டு பாருங்கள். ஃபேஸ் நியூட்ரல் எர்த்து இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் நான் சால்ட்ரிங் பண்ணிவிட்டேன். உங்கள்கிட்ட போர்டு இல்லைன்னா நீங்கள் கையால் கூட ஜாயின் பண்ணி சால்ட்ரிங் பண்ணிவிடுங்க. கையால் மட்டும் முறுக்கி விடாதீங்க. அதனால டைட்டாக கட்டிங் பிளேடில் டைட் பண்ணிவிட்டு சால்ட்ரிங் பண்ணிவிட்டு ஸ்லீவ் போட்டுங்க. ஷார்ட் அதெல்லாம் நான் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பாக்ஸ் இருந்தாலும் போர்டு ரெடி பண்ணி 2 ஸ்க்ரூ வச்சு அட்டாச் பண்ணுறேன். ஏன்னா வந்து ஃபிக்ஸ்டாக நின்றுடும், இதில் வந்து ஒயர் எடுத்துக்கலாம். இப்போ இந்த அரேஞ்ச்மெண்ட் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. வரக்கூடிய ஃபேஸ் வந்து நியூட்ரலுக்கு ஒன்றும், அடுத்து பார்த்திங்கன்னா நியூட்ரல் எர்த்துக்கு ஒன்றும், அதேமாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஃபேஸ்லேருந்து எர்த்துங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் டு எர்த்து. வரக்கூடிய ரெட்லேருந்து பிளாக்கு ஒரு வேரிஸ்டர் கனெக்ட் பண்ணுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த நியூட்ரலுக்கு இருந்து எர்த்துக்கு ஒரு வேரிஸ்டர் கனெக்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்த எர்த்துக்கும் ஃபேஸுக்கு ஒரு வேரிஸ்டர் கனெக்ட் பண்ணுங்க. இப்போ இதுலேருந்து தான் பார்த்திங்கன்னா நீங்கள் அவுட்புட் எடுக்கணும். இந்த அவுட்புட் எடுத்து போய் டேரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான சாக்கெட்டுக்கு நீங்கள் கொடுத்துடலாம். அதாவது ஃபேஸ் எடுத்து போய்ட்டு இந்த சுவிட்சோட பாட்டத்தில் கொடுத்து டாப்லேருந்து பார்த்திங்கன்னா இதில் லைனுக்கு கொடுத்துட்டு
நியூட்ரல் டேரெக்டாக வந்து இல்லைங்க கொடுத்து எர்த்து டேரெக்டாக கொடுத்துடலாம். ஒரு இண்டிகேஷன் வந்து சுவிட்ச் ஆன் ஆனதுக்கப்புறம் எரியணுமா இல்லைனா சப்ளை வந்தவொடனே எரியணுமா, அது உங்களோட ஆப்ஷன். இப்போ நான் இந்த ஸ்கீம் தான் பார்த்தீங்கன்னா அவர் கேட்ட ஒரு இந்த மாதிரியான பாக்ஸுக்கு எம்ஓவி இந்த மாதிரி தான் ரெடி பண்ணணும். ஒருவேளை நான் வந்து எனக்கு இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டாக வேணாம் சொல்லிட்டு நான் இந்த மாதிரி 2 ஒயர் மட்டும் யூஸ் பண்ணாங்கன்னா ஒரே ஒரு வேரிஸ்டர் போதும். அது வந்து பார்த்திங்கன்னா முந்தின பதிவில் தெளிவாக போட்டிருக்கேன், 2 டிஃப்ரெண்ட்டு. அவர் கேட்டார்ன்ற இந்த வீடியோ பண்ணுறேன். ஒரு இந்த மாதிரியான ஜங்ஷன் பாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது போதும். இந்த ஃபியூஸ் என்ன பண்ணுன்னா ஓவர்லோட் இல்லை ஷார்ட் சர்க்யூட் எதுனா இந்த போர்டு வழியாக இந்த யூஸ் பண்ணுற அப்ளிகேஷனாக ஷார்ட் சர்க்யூட் இல்லைனா ஓவர்லோட் ஆச்சுன்னா இந்த ஃபியூஸ் ஃபஸ்ட்டு போகும். ஒரு ஹை வோல்டேஜ் எதனா வந்துச்சுன்னா இந்த எம்ஓவி அதாவது பார்த்திங்கன்னா எதில் வந்தாலும் உங்களுக்கு இந்த 3 சர்க்யூட் பக்காவாக வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா கிரவுண்ட் பண்ணி விட்ருங்க. ஏன்னா எல்லா எம்ஓவி பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எர்த்தில் இருக்குது. இந்த எர்த் வந்து பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் பக்காவாக எர்த்து இருந்தால் இந்த சிஸ்டம் பக்காவாக ஒர்க் ஆகுங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா எல்லா எம்ஓவி பாருங்கள் நியூட்ரல் கனெக்ட் ஆகிருக்கா. இந்த நியூட்ரல் எங்கே கனெக்ட் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா எர்த்து கனெக்ட் ஆகிருக்கும். இது பாருங்கள் ஃபேஸ் வந்து நியூட்ரல் கனெக்ட் ஆகிருக்கு. நியூட்ரல் எங்கே கனெக்ட் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா இந்த எர்த்தில் கனெக்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி டேரெக்டாக ஃபேஸ் பார்த்திங்கன்னா எர்த்தில் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ எல்லா பாயிண்ட் பார்த்திங்கன்னா எர்த்தில் இருக்குது. ஒரு இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை வோல்டேஜ் உள்ளே வருதுன்னா இந்த எம்ஓ என்ன பண்ணால் நார்மலான டைமில் பார்த்திங்கன்னா கரண்ட் வந்து அதாவது கரண்ட்டு வோல்டேஜ் பார்த்திங்கன்னா டேரெக்டாக விட்டுடுங்க. என்ன ரீசனுக்காக விடுனா இந்த ஒவ்வொரு எம்ஓவி பார்த்திங்கன்னா மினிமம் 100 மெகோமுங்க, அதாவது 100 மெகோம் மினிமமே இருக்கும். ஒரு சில டேட்டா ஷீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா 1000 மெகோம்ன்றாங்க. இந்த அளவுக்கு மெகோம் இருக்கும்போது நார்மல் சப்ளையில் இது எதுவும் பண்ணாதுங்க. இந்த வேல்யூ இப்போ சொல்லியிருக்க பாருங்கள், இது வந்து நெக்ஸ்ட் வீடியோ நான் தெளிவாக சொல்கிறேன். ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜ் மேலே போயிடுச்சுன்னா என்ன ஆகுனா இது வழியாக இது உள்ளே இருக்க ஜிங்க் ஆக்சைடு டிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சி வரக்கூடிய சப்ளை வந்து பார்த்திங்கன்னா இப்படி பாஸ் ஆகுங்க. இப்படி பாஸ் ஆகி ஏன்னா ஒரு ஷார்ட் ஆகும்போது மொத்தமே பார்த்திங்கன்னா 3 ப்ரோக்கன் ஆகிடும். இந்த மாதிரி ஆகி எர்த்து வழியாக இப்படி வந்துடுங்க. ஒரு வேளை நியூட்ரல் ஃபால்ட் அதாவது எர்த் ஃபேஸ் வந்து நியூட்ரல் ஃபால்ட் ஆகி இப்படி வந்துடுங்க. அதே ஃபேஸ் டு எர்த் ஆச்சுன்னா இந்த மாதிரி வந்துடுங்க. உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஷார்ட் ஆகிடும். உங்களுக்கு பக்காவாக பார்த்தீங்கன்னா இங்கேயே உங்களுக்கு அந்த ஹை வோல்டேஜ் லாக் ஆகிடுங்க. உங்கள் சிஸ்டத்துக்கு போகாது, அதாவது யூஸ் பண்ணுற இந்த பாக்ஸில் வெளியே போகாது. இதுக்காக தான் இந்த எம்ஓவி யூஸ் பண்ணுறாங்க. அவர் கேட்ட கனெக்ஷன் இது ஓகே தெளிவாக புரிஞ்சிருக்கும். இப்போ வந்து நான் ஃபுல் ஸ்கீமை போடுறேன். ஏன்னா அவர் கேட்ட 3 சாக்கெட்டுக்கும் சுவிட்சுக்கு நான் கனெக்ஷன் போடுறேன். அப்போ தான் வந்து அவங்க யூஸ் பண்ண முடியும். இந்த போர்டு பார்த்திங்கன்னா சேம், இதில் வந்து எத்தனை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதான் வந்து பேஸ். இந்த 3 சர்க்யூட்டும் அவங்க யூஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து இந்த போர்டு கனெக்ஷன் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பார்த்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேம்ப்பு, அதாவது பார்த்திங்கன்னா நியான் லேம்ப்பாக இருக்கலாம், இல்லைனா நீங்கள் எல்இடி யூஸ் பண்ணணும். ஒரு வேளை பார்த்திங்கன்னா எனக்கு இது தேவை ப்ரோ எல்இடி யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் 2 வாட்ஸ் 56 கிலோ வாட்ஸ், அதாவது ஒரு வேளை நீங்கள் இந்த லேம்ப் எனக்கு தேவையில்லை எல்இடி மட்டும் யூஸ் பண்ணுறோன்னா ஒரு 2 வாட்ஸ் 56 கிலோ வாட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஒர்க் ஆகும். நீங்கள் இந்த 2 வாட்ஸ் கம்மியாக போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா ஒர்க் ஆகும் சீக்கிரத்தில். அந்த எல்இடி வந்து பார்த்திங்கன்னா லைஃப் குறைஞ்சிரும். என்ன ரீசன்னா ஒரு 3 மாதம் இல்லை 6 மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எல்இடி எரியாது. என்னன்னா இந்த எல்இடி மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எரிஞ்சிடும். இதை நீங்கள் 2 வாட்ஸ்க்கு மேலே போட்டிங்கன்னா அது 56 கேளு கொஞ்சம் லைஃபாக வரும். நீங்கள் எவ்வளோ நான் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு மேக்ஸிமம் ஒர்க் ஆகக்கூடிய இந்த 2 வாட்ஸால் ஒர்க் ஆக முடியும். இந்த லேம்ப் நீங்கள் இந்த மாதிரி நியான் லேம்ப் நான் யூஸ் பண்ணலை, எல்இடி வேணுன்னா 2 வாட்ஸ் 56 கிலோ வாட் யூஸ் பண்ணிங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது மேலே இருக்கு பார்த்திங்கன்னா இது 3 சுவிட்சுங்க, அதாவது வரக்கூடிய இந்த ஃபேஸில் எடுத்துங்க. நான் இப்படி எடுக்கணும் ஒரு சுவிட்சை பார்த்திங்கன்னா வரக்கூடிய ஃபேஸில் பார்த்திங்கன்னா 3 சுவிட்ச், ஒரு சுவிட்சோட அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுவிட்சு கீழே இருக்கல இந்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா 3 சுவிட்சு, அதாவது ஒரு வேளை நீங்கள் 3 யூஸ் பண்ணிங்கன்னா அதாவது 1 யூஸ் பண்ணிங்க 3 இந்த கனெக்ஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. ஏன்னா அவர் கேட்டது பார்த்திங்கன்னா 3 சுவிட்சு 3 சாக்கெட்டு. நான் ஒரு இண்டிகேஷனாக நான் ஒன்று கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா எம்ஓவி வந்து எப்படி கனெக்ட் பண்ணணும்னு கேட்டாங்க. அதுக்கு வந்து நம்ம தெளிவாக சொல்லியாச்சு, சர்க்யூட்டை மேக் பண்ணிட்டோம். வரும்போது பார்த்திங்கன்னா ஃபேஸ் நியூட்ரலுக்கும் ஒரு நியான் லேம்ப் இல்லைனா எல்இடி அதாவது இந்த வாட்ச் யூஸ் பண்ணிக்கங்க. எதுக்காக நான் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்கேன்னா நீங்கள் மெயினை ஆன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லேம்ப் எரியுங்க. அந்த ரீசனாக இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஒரு வேளை நீங்கள் சுவிட்சுக்கு அப்புறம் கொடுக்கணும்னா நீங்கள் கொடுக்கலாம், அது உங்களோட விருப்பம். வரக்கூடிய ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 சுவிட்சோட பாட்டத்தில் இந்த மாதிரி இந்த பாட்டத்தை 3 பாட்டத்துக்கு பார்த்திங்கன்னா ஷார்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா வரக்கூடிய எர்த்துங்க க்ரீன் கலர் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 பின் ஃப்ளேக்கோட டாப் இருக்குல்ல இது 3த்துலேயும் பார்த்திங்கன்னா ஷார்ட் பண்ணிவிடுங்க. அதாவது உங்களுக்கு ரைட் சைடு பார்த்திங்கன்னா எப்பயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் இருக்கிற பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நீங்கள் பக்கத்தில் இருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரைட் வந்து பார்த்திங்கன்னா லைனு அதாவது ஃபேஸ் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல். உங்களுக்கு ரைட் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் இல்லைனா நியூட்ரல்னுவாங்க.
இதை அப்படியே நீங்கள் ஃபேஸு கண்டுபிடிக்கணும். நீங்கள் மாற்றி மாற்றி கொடுக்காதீங்க. ஏன்னா ஒரு சில எக்யூப்மெண்ட்டில் ஒர்க் ஆகும். இதெல்லாம் ப்ராப்பராக கொடுக்க கற்றுக்குங்க. நீங்கள் இப்போ நம்ம வரக்கூடிய ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் முடிஞ்சு போச்சு. வரக்கூடிய ஃபேஸ் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் கீழே கொடுத்தாச்சு. அடுத்து இடத்து வந்து பாருங்கள். இடத்து வந்து இந்த டாப்பில் இருக்க பாயிண்ட், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த டாப் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3த்துக்கு கொடுத்துருங்க. அதேமாதிரி நியூட்ரலுக்கு வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஃபேஸு இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 3 ஷார்ட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் கொடுத்தாச்சு, எர்த்து கொடுத்தாச்சு. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சோட பாட்டத்தில் கொடுத்தாச்சு. இப்போ டாப்பில் இருந்து எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சுவிட்ச் பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்து வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துட்டேன், செகண்டு எடுத்து வந்து சுவிட்சில் கொடுத்துட்டேன். இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா சுவிட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாக்கெட்டுக்கு பவர் வருங்க. இந்த மாதிரி கொடுத்துருங்க. நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸுக்கு நான் சப்ளை கொடுத்து ஒரு டெமோ ஒரு லோடை ஆன் பண்ணி காட்டுறேன். ஏன்னா இந்த மாதிரி நார்மலாக கொடுத்தீங்கன்னா ஷார்ட் ஆகும். இப்போ எம்ஓவி கொடுத்துருக்கு. என்ன ரீசன்னா அதில் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1000 மெக்கோம் உடைய காரணத்துக்கால அது ஷார்ட் ஆகாது. எப்போ ஹை வோல்டேஜ் வருதோ அப்போ மட்டும்தான் அது ஷார்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஃபியூஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த போர்டு கனெக்ட் பண்ணாச்சு. வரக்கூடிய ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூஸுக்கு போயிடுச்சு. ஃபியூஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா 1 2 பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் கொடுத்தாச்சு. அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் எடுத்தாச்சு ஃபேஸுக்கு. நியூட்ரல் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய, அதாவது நம்ம கேபிள்லேருந்து வரக்கூடிய பிளாக் ஒயர் பார்த்தீங்கன்னா நான் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரலைஸ் பண்ணுறேன். என் கலருக்காக பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பிளாக்கையும் ப்ளூ ஒயர் பார்த்தீங்கன்னா ஒன்றா கனெக்ட் பண்ணி இங்கே சால்டிங் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய க்ரீன் ஒயரும் ஒரு ப்ளஸ் ஒரு க்ரீன் ஒயர் போட்டாச்சு. ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூஸுக்கு கொடுத்தாச்சு. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபியூஸ்லேருந்து ஒரு எண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம போர்டு, நம்ம காமிச்ச போர்டுக்கு வந்துச்சு. இப்போ இந்த போர்டில் வந்து பார்த்திங்கன்னா அது எம்ஓவிலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம சுவிட்சோட பாட்டங்க, இந்த சுவிட்சோட ஆன் ஆஃப் சுவிட்சோட பாட்டத்துக்கு போயிடுங்க. இப்போ நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து லைட் எரியணும். அதே டைமில் நம்ம இந்த சாக்கெட் பாக்ஸுக்கும் சப்ளை பண்ணணும். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு காப்பர் சாலிடு காப்பரால் 3 ஷார்ட் பண்ணிட்டேங்க. இப்போ அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இங்கே பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் தான் பார்த்திங்கன்னா நியூட்ரல். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கனெக்ஷன் முடிஞ்சு போச்சு. யாரும் சொன்ன மாதிரி வரக்கூடிய இந்த ஒயர்லேருந்து வரக்கூடிய லைன் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபியூஸுக்கு வந்துச்சு. ஃபியூஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போர்டுக்கு வந்துச்சு. ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த எம்ஓவி போர்டுக்கு வந்துச்சு. எம்ஓவி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சோட பாட்டங்க வந்துச்சு. இப்போ சுவிட்ச் ஆன் பண்ண பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லைட் ஏறினும். அதே டைமில் இந்த ஃப்ளக்குக்கும் சப்ளை போகணும். அதனால் நம்ம ஆன் பண்ணணும் பார்த்திங்கன்னா இங்கே சப்ளை வந்து மேலே நிற்கும். அதோட சப்ளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயர் மூலிமா இந்த ஃப்ளக்கு ஒன்று கொடுத்தாச்சு. அதாவது இந்த 3 பின் ஃப்ளக்கு ஒன்று கொடுத்தாச்சு. அதே நேரத்தில் இந்த எல்இடி லேம்புங்க, அதாவது நியான் லேம்புக்கு ஒன்று கொடுத்தாச்சுங்க. இப்போ ஆன் பண்ணால் ஃபேஸ் இங்கே நிற்கும், இங்கே நிற்கும். நம்ம இந்த இதுக்கு நியூட்ரல் பார்த்திங்கன்னா இதில் வரக்கூடிய நியூட்ரல் டேரெக்டாக வரக்கூடிய நியூட்ரலில் இந்த போர்டு கொடுத்து போர்டு வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 பின் சாக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல் கொடுத்தாச்சு. அதுலேருந்து ஒரு லூப்பு, அதாவது இந்த ஒயிட் சாலிட் ஒயர் பார்த்திங்கன்னா நியான் லேம்பு கொடுத்தாச்சு. இப்போ நம்ம சப்ளை வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணால் தான் பார்த்திங்கன்னா இதுக்கும் சப்ளை வரும், இதுக்கும் சப்ளை வரும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா லைட்டு எரியும். வரக்கூடிய எர்த்தம் பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து இந்த 3 பின் ஃப்ளக்கோட எர்த்து கொடுத்தாச்சு. நான் ஸ்க்ரூ இப்போ சப்ளை வந்து நான் இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா சுவிட்ச் ஆன் பண்ணுற பாருங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்ளை வரும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நியான் லேம்பு எரியும். ஆன் பண்ணால் மட்டும் தான் இண்டிகேஷன் வரும். இப்போ பக்கா ஒர்க் ஆகுது. இது பார்த்திங்கன்னா இப்போ இந்த சர்க்யூட் வந்து பார்த்திங்கன்னா இந்த போட்டிருக்கும் பாருங்கள். வரக்கூடிய ஃபேஸ் ஒரு ஃபியூஸில் கொடுத்து எம்ஓவி ஏற்று சொல்லிவிட்டோம். அந்த அவருக்கு கேட்ட மாதிரி சர்க்யூட் சொல்லிட்டோம். இப்போ இந்த போர்டு சர்க்யூட் இதாங்க. வரக்கூடிய ஃபேஸுக்கு ஒரு எம்ஓவி, நியூட்ரலுக்கு ஒரு எம்ஓவி, எர்த்துக்கு ஒரு எம்ஓவி போட்டாச்சு. வரக்கூடிய ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சுவிட்சுக்கு போய்ட்டு இந்த சுவிட்சுக்கு போய்டும். சுவிட்சோட பாட்டத்தில் கொடுத்து மேலே வந்து பார்த்திங்கன்னா அதாவது இப்படி இருக்குங்க. சுவிட்சுக்கு கொடுத்து சுவிட்சோட ஸ்ட்ரைட்டாக பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளக்கோட ரைட் சைடில் இருக்கிற பாயிண்ட்டுக்கு வந்துடும். அதேமாதிரி நியூட்ரல் டேரெக்டாக போய்ட்டு இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற பாயிண்ட்டுக்கு வந்துடும். எர்த்து டேரெக்டாக போய்ட்டு எர்த் பாயிண்ட்டுக்கு வந்துடும். இதில் எப்படி வந்துருக்குன்னா நம்ம அந்த லேம்ப் ஒன்று சொன்னோம்ல, அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணும்போது இங்கே கொடுத்துருங்க, இந்த மாதிரி கொடுத்துருங்க. நியூட்ரல் வந்து சப்ளை, அதாவது சுவிட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃப்ளக்குக்கு வந்துடும், இந்த லேம்புக்கு வந்துடும். இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கு. இப்போ இந்த போர்டால் ஒரு ஓவர்லோட், ஷார்ட் சர்க்யூட், ஹை வோல்டேஜ் 3த்தையும் இந்த போர்டால் கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட் சேஃப்டியாக ஆன் ஆஃப் பண்ண முடியும். இந்த மெத்தட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளாக பார்த்திங்கன்னா எம்ஓ வச்சு யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரியான போர்டு நீங்கள் மார்க்கெட்டில் வாங்க போனால் உங்களுக்கு மேக்ஸிமம் கிடைக்காது. அந்த மாதிரியான போர்டு பார்த்திங்கன்னா ஹை காஸ்ட்டில் இருக்கும். என்ன ரீசன்னா யூஸ் பண்ணுற அந்த எம்ஓவிக்காக பார்த்திங்கன்னா அவங்க அதிகமான காசு வச்சு விற்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
நிறைய பேர் இந்த எம்ஓவி மேக்ஸும் யூஸ் பண்ண மாட்டாங்க. தெரிஞ்சவங்க தான் ரொம்ப டெக்னிக்கலாக இருக்க மட்டும்தான் இந்த எம்ஓவி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அந்த நம்ம நண்பருக்கு வந்து ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சிருக்கும் எப்படி செய்து சொல்லிட்டு. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்க்யூட் வந்து அவருக்கு இந்த போர்டுக்கான சர்க்யூட். நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல